நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி டே 1 அண்ட் டே 2 அட் கொடைக்கானல் பார்த்துடலாமா? கொடைக்கானலில் அம்மாவும் பொண்ணும் முதல்ல பார்க்க வந்திருக்கிற இடம் சூசைட் பாயிண்ட் அப்படின்னா கொடுமையாக இருக்குல்ல. இந்த இடத்துல பார்க்குறதுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி க்ரௌடெல்லாம் நிறையா குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலுமே கொஞ்சம் கசகசன்னு கூட்டம் இருந்தது. போகிற வழியெல்லாம் அந்த கேண்டீஸ், சாக்லேட் ஷாப்ஸு, நிறைய ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டே போகிற மாதிரி ஒரு நேரோ லேனாக இருக்கும். கொடைக்கானலுக்கு நான் இது வர்றது வந்து செகண்ட் டைம். என்னோடய டாட்டருக்கு ஃபஸ்ட் டைம் சூசைட் பாயிண்ட்டை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய பயணத்தை அப்படியே தொடர்ந்தோம். கோல்ஃப் மைதானத்தை ஜஸ்ட்டு போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பில்லர் ராக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருந்தோம். அதுவும் எனக்கு ரொம்ப பெருசாக அட்ராக்டிவாக இல்லை. அது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. அந்த இடத்துல இருக்கிற இந்த பூவெல்லாம் இட்லி பூ, நம்ம விருக்ஷி சொல்லுவோம்ல, அது மாதிரி குண்டு குண்டாக இருக்குது. இங்கேயும் பாருங்க, கொஞ்சம் அழகாக இருக்குது, கொத்தாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. குணா படம் வந்ததுக்கு அப்புறமா குணா கேவ்ஸ் ஃபேமஸ் ஆனது ஒரு பக்கம், மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஃபேமஸ் ஆகி எப்போதும் க்ரௌடாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த குணா கேவ்ஸை தான் சொல்லணும். உண்மையிலே மக்கள் வந்து ரொம்ப க்ரௌடடாக சத்தம் போட்டு கத்திக்கிட்டு அது ஏதோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வரும்போது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் போல் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ், ஏஜ்டு பீப்புள் எல்லா சாராரும் அங்கே பார்க்க முடியும். ஃபோட்டோ ஒன்று கூட அங்கே ஒழுங்காக எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு க்யூவில் நின்று எடுக்கிற மாதிரியான ஒரு நிலமை தான் குணா கேவ்ஸில். போன முறை நான் பைன் ஃபாரஸ்ட் போயிருந்தப்பவே ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த முறை கொஞ்சம் மழை லைட்டாக ஒரு சாரல் தூறலோட பைன் ஃபாரஸ்ட்டில் போனதுனால ரொம்ப க்ரௌடு அந்த நேரத்தில் இல்லை. அதனால் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருக்குது இந்த மிஸ்ட்டு. பைன் ஃபாரஸ்ட்டு ஆக்சுவலி வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி பொறுமையாக இதில் உட்காந்துட்டு, இப்போ மழை பெய்யுது, அதனால் நம்மளால் முழுமையாக ரசிக்க முடியல. கொடைக்கானல் அப்படின்னா, கொடை அப்படின்னாலே வழங்குதல் அப்படின்னு அர்த்தம். நன்கொடைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு பிளெஸ்ஸிங்கோட கொடுக்கறதுன்னு அர்த்தம். கானல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடர்ந்த காடுன்னு அர்த்தம். இயற்கை அன்னை நமக்கு இந்த காடுகளை, ரொம்ப அழகான ரம்மியமான காடுகளை நமக்கு வழங்கியிருக்காங்க. உண்மையிலே அது கொடைக்கானல் வந்து ரொம்ப சிட்டியாக, ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது. நான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு இடத்துல வாங்கினேன். இது எல்லாம் மிக்ஸ்டு அசார்ட்டட் ட்ரை ஃப்ரூட்ஸ். நடுவில் வேர்க்கடலை சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். மசாலா வேர்க்கடலை ஒன்று, ப்ளெயின் வேர்க்கடலை ஒன்றுன்னு ஆர்டர் பண்ணிவிட்டு, கொடைக்கானலில் மெயின் அட்ராக்ஷன்ஸை பார்க்குறத விட நல்ல வில்லேஜ்லலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஒரு ஆசை. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி சில பிளேசஸை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இன்டீரியர் போக போக நமக்கு யாராவது சப்போர்ட் வேணும். என்னோடய க்ளப் ஹவுஸ் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு பெரிய சப்போர்ட் கிடச்சிது. கொடைக்கானல்லே பிறந்து வளர்ந்த மகன் அப்படிங்கிறதுனால, அம்மா நீங்கள் வாங்கம்மா, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. கொஞ்சம் டயர்டானாலும் நல்லாவே இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். கொஞ்சம் திகிலூட்டக்கூடிய அனுபவமாக இருந்தது. நிறைய அட்டைப்பூச்சி, ஆனாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பழைய காலத்தில் ஆதி மனிதர்கள் தங்கியிருந்த குடியிருப்பு அப்படிங்கிறது, கல்லாலேயே அப்படியே கட்டி, குகை மாதிரி கட்டி அதில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இப்படி நிறைய அனுபவங்கள் இன்றைக்கி மொத்தமாக சேகரிக்க முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொடைக்கானல் வந்து எனக்கு ஒரு புதுமையான அனுபவமாக இந்த முறை தோணுது. ஏன்னா எப்போவுமே டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறதே ஒரு வேலையாக இருக்கும். ஆனால் யாருமே பார்க்காத இடங்களை போய் பார்க்குறதுங்கிறது ஒரு தனித்துவமான அழகாகவும் சந்தோஷமாகவும்
ரொம்பவே மெமரபுளாகவும் இருக்கும். ஜென்சி கிட் அப்படிங்கிறதுனால என்னுடைய மகளுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுலையும், அப்புறம் ஃபுட்டு நிறையா டைப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, சாக்லேட் சாப்பிட்றது அப்படின்னு அவள் ஒரு டைப்பாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் சந்தோஷப்படுறத பார்த்து எனக்கு சந்தோஷம். டே 2ல் கொடைக்கானலை சுற்றி இருக்கக்கூடிய முருகர் ஆலயங்களுக்கெல்லாம் போகணுன்ற பிளானில் கிளம்பியாச்சு. பூம்பாறை போகிற ரூட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இந்த பைன் ட்ரீஸ் மாதிரி பெரிய பெரிய டாலான ட்ரீஸ் எல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்குது. பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, சீனிக்காக இருக்குது. போகிற பாதையெல்லாம் என்ஜாய் பண்ணுறேன் இந்த கிளைமேட்டை. ஒரு மகாலட்சுமி கோயிலுக்கு தான் போகிறோம். டெம்பிள் டைமிங்ஸ் போட்டிருக்காங்க. மகாலட்சுமி கோயில், ஃபோட்டோ நாட் அலவுடுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். மகாலட்சுமி கோயில் பக்கத்துலேயே ஒரு கஃப்டேரியாவில் நாங்கள் அவகடோ மில்க் ஷேக்கும் ஹேசல்நட் மில்க் ஷேக்கும் குடித்தோம். அது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. ரெண்டும் சேர்த்து 750+ வந்தது. ஆக்சுவலி அங்கே ஜிபே பண்ண முடியல, ஏன்னா நெட்வொர்க்கே கிடையாது. வைஃபை கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பே பண்ணோம். கொடைக்கானல் ட்ராவல் பண்ணுறவங்க கையில் பணம் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் ஜிபே ஒர்க் பண்ணாது. அந்த இடத்துலேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோன்னே பூம்பாறை கிராமத்தோட அழகை டாப் வியூவில் பார்க்குறது, ஏரியல் வியூவில் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம அந்த கிராமத்துக்கு தான் இப்போது போகிறோம். ரொம்ப அழகான ரம்யமான ஒரு கிராமத்தை தொலை தூரத்துலேருந்து பார்க்கும்போதே ஒரு ஈர்ப்பாக இருந்தது. கிட்டக்கு போயும் பார்க்கலாம். கொடைக்கானல்லேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பூம்பாறை அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கேன். இந்த கிராமத்தில் குழந்தை வேலப்பர் கோயில் இருக்குது. முருகப்பெருமான் இங்கே குழந்தை வடிவத்தில் அழகாக காட்சி கொடுக்குறாரு. பழனியில் நவபாஷான சிலையை பிரதிஷ்டை செஞ்ச போகர் தான் இங்கே பழனியில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி தசபாஷான சிலை, அதாவது 10 விதமான நச்சு பொருட்களால் செய்யப்பட்ட முருகப்பெருமானுடைய திருமேனியை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதனால் இந்த சிலை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா பழனிக்கு முன்னாடி ஏற்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. 3000 வருடங்களுக்கு மேலே பழமையானது அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. அருணகிரிநாதர் இந்த கோயிலுக்கு வந்து திருப்புகழில் கோயில் குறித்து ஒரு பாடலும் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதும் இந்த கோயிலுக்கான ஒரு சிறப்பு. பெருசாக நான் எந்த சாதனையும் பண்ணிடலை. ஆனாலும் நான் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற நேரங்கள்லாம் யாராவது ஒருத்தர் என்னை ஐடென்டிஃபை பண்ணி என் கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறதும், நான் நந்தினி வைப் சப்ஸ்கிரைபர், ஆன்மீகலை சப்ஸ்கிரைபர்னு வந்து என்கிட்ட பேசுகிறதும் உண்மையிலே ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்க தான் செய்யுது. ஆனால் அந்த சந்தோஷம் உண்மையாக யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா என்னுடைய அன்னை மீனாட்சிக்கு தான். அவள் போட்ட பிச்சையில் தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. குழந்தை வேலப்பர் ஆலயம் ரொம்பவே அழகாக இருக்குது, ரம்யமாக இருக்குது. கொடைக்கானலில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, டக்குன்னு கொடைக்கானலில் கிளைமேட் மாறும். அந்த மாதிரி வரும்போது லைட்டாக வெயில் அடிச்சிட்டு இருந்தது, நல்லா பளிச்சுன்னு கோயில் தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்போது ஃபுல்லாக மிஸ்ட்டு. அதோட கோயில் இருக்கிற இடமே தெரியல, முன்னாடி ஆள் இருந்தால் கூட தெரியலங்கிற அளவுக்கு இப்போ ஃபுல்லாக மிஸ்ட்டு. குழந்தை வேலப்பர் ஆலயம் கட்டாயம் நீங்கள்லாம் விசிட் பண்ண வேண்டிய ஆலயம். கொடைக்கானல் வந்தால் சைட் சீயிங்க்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நிச்சயமாக இந்த கோயிலை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிக்கணும். குழந்தை வேலப்பர் அழகான ராஜ அலங்காரத்தில் சந்தன காப்பு போட்டுட்டு அருமையாக தரிசனம் கொடுத்தாரு. எல்லாருக்காகவும் மனதார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோயிலை விட்டு வெளியில் வந்தால் நம்ம பார்க்குற இடம்லாம் பூண்டு குவியலாக இருக்கும். ஏன்னா கொடைக்கானலில் நிறைய உற்பத்தி ஆகிறது பூண்டு. ஸோ பூண்டு வந்து ஹோல்சேல்லையாக இருக்கட்டும், ரீட்டெயிலையாக இருக்கட்டும், அவ்வளோ தரமாக ரகமாக பிரித்து அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. குழந்தை வேலப்பர் ஆலயம் அந்த பூம்பாறை சைடு ஃபுல்லாகவே இந்த பூண்டு உற்பத்தி அதிகமாக இருக்கும். இப்போ நான் வந்திருக்கிற இடம் கும்பூர் அப்படிங்கிற பகுதி. இது பூம்பாறையிலேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவலில் இருக்குது. இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் 5 கோயில்களை சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அந்த கும்பூரில் இருக்கிற கோயிலை பற்றி டாக்டர் மகா என்னுடைய தோழி தான் எனக்கு சொன்னது.
ஸோ அதனால் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சுயம்பு முருகப்பெருமான், சுயம்பு வேலப்பர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை சொல்கிறாங்க. இங்கே முருகர் வந்து சிவபெருமானை அணைச்சபடி பார்வை வந்து நம்ம மேலே இருக்காது. அதாவது நம்ம சன்னதியில் நின்றுட்டு இருந்தோம்னா பார்வை வந்து பழனியை பார்த்து இருக்கும். அதுதான் இங்கே ஒரு விசேஷம். இந்த கோயிலில் தாய் தந்தையோட முருகப்பெருமான் தந்தையை அணைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கார். இவர் சுயம்புவாக உழவு நடக்கும்போது அப்போ வந்து கிடச்சிருக்காரு, அந்த வயல்வெளியிலேருந்து கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தகவல் சொல்கிறாங்க. பிரசாதம் சக்கரை பொங்கல் இங்கே கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். இந்த முருகப்பெருமான் சுயம்பு வேலப்பருடைய அருட்கராட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சுயம்பு வேலப்பர் ஆலயத்தில் விநாயக பெருமானுடைய சன்னதி, அப்புறம் நவக்கிரக சன்னதி இப்படின்னு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுடைய ஒரு பாகம் ஃபுல்லாகவே மலையாக இருக்குது. இன்னொரு பக்கம் நல்ல ரம்யமான சூழலில் இயற்கை காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு நிச்சயம் நீங்கள் கொடைக்கானலுக்கு வரும்போது கும்பூர் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு கொஞ்சம் மெனக்கடலோடு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி இந்த கோயிலை நீங்கள் பார்க்க வேண்டி வரும். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா வரி வரியாக இருக்கிறது ஃபுல்லாக ஸ்டெப் கல்டிவேஷன். இங்கே வந்து பூண்டு, உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் பயிரிடுறாங்க. அழகான கிராமம். இப்போ நான் இருக்கிற பகுதி வந்து கும்பூர் அப்படிங்கிற பகுதி. ஷீப் ஃபார்ம் வந்திருக்கேன். முதல்ல ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு உள்ளே போகலாம். இதுவும் போன வருஷமாக அதுக்கு முந்தின வருஷமும் வந்தப்போ நான் எல்லாம் பார்த்துருக்கேன். செகண்ட் டைம். ஷீப் ஃபார்மில் ஷீப்ஸ் எல்லாம் அப்படியே இப்போது மேய்ச்சலுக்காக வந்திருக்கிறது தான் பார்க்குறோம். இது கொஞ்சம் நல்லா பெருத்து, கொஞ்சம் நம்ம மூவிஸ்லலாம் பார்ப்போம் ஃபாரினில் ஷீப்பெல்லாம், அந்த மாதிரி இங்கே க்ளீனாக இருக்காது, ரொம்ப அழுக்காக இருக்கும். எப்போ இதை அடிக்கடி குளிப்பாட்டக்கூடாதும்பாங்க, அது மாதிரி. ஷீப் ஃபார்முக்குள்ளேயே ஒரு ரேபிட் ஃபார்மும் இருக்குது. நல்ல கொழுத்த முயல் குட்டிகளை அங்கே பார்க்க முடியும். நிறைய முயல் வந்து குட்டி போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சின்ன வயசில் பாட்டெல்லாம் படிச்சிருப்போம். சாம்பல் நிறத்தில் ஒன்று, ப்ரௌன் நிறத்தில் ஒன்றுன்னு, இப்படி அது கலராக அதில் ஒயிட் ரேபிட் தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சுது. ஆனால் நிறைய குட்டி போட்டு ஒரு மாதிரி கொழுன்னு நல்ல பராமரிப்பில் வச்சுருக்காங்க. பட் அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லாகவே இருக்குது. அது என்ன ரீசன்னு தெரில. உள்ளே வரும்போது ஒரு மாதிரி ரேபிட் அதோட ஸ்மெல்லாக என்னன்னு தெரில. அதை எப்படி வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க அதுவும் தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் காட்டு முயல் மாதிரி நல்ல பருத்து கொழுத்து நல்ல குண்டாக இருந்தது. ஆமாம், பெருசு. எத்தனை குட்டி போடும், அதாவது தான் போடும், நிறைய போடும். இன்றைக்கி ஃபுல்லாக மில்க் ஷேக், ஐஸ்கிரீம் இப்படியே போனதுங்க. உண்மையிலே லஞ்சு வந்து எங்கேயும் ப்ராப்பராக சாப்பிட முடியல. அந்த அளவுக்கு எங்கேயும் சரியாக கிடைக்கல. வெஜிடேரியன் கிடைக்க மாட்டேங்குது சரியாக. மாங்காய் இப்படி மாறி மாறி எதையோ சாப்பிட்டு இன்றைக்கி பொழுதாக கழிச்சாச்சு. நம்ம இதுக்கிட்டே வரும் மேடம். நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கீங்கல்ல, அங்கேயே வரும். அங்கே தான் துரத்துன்னு சொல்கிறான். பைசன் குரூப்பாக மிஞ்சிட்டு இருக்கு. அப்பாடி 2 4 5. எங்களுடைய கொடைக்கானல் டைரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.